வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது கர்மா. இந்த கர்மாவை பற்றி எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இந்த கர்மாவோட செயல்கள், வினைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு 5 மினிட்ஸ் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெளிவாகவே புரியும். இதில் நான் சொல்கிறப்படுற கருத்துக்கள் எல்லாமே நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கர்ம வினைகளோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பணுமா நம்ப வேண்டாமாங்கிறத உங்களுக்கே கணிக்க முடியும். இந்த கர்மாங்கிற சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலேருந்து வந்த ஒரு சொல். இதுக்கு தமிழில் வினை அல்லது செயல்னு சொல்லலாம். இந்த செயல் காலங்காலமாக, அதாவது உலகம் தோன்றினதுலேருந்து இப்போ வரையும் பேசப்படுதுன்னா அப்போது இந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். எடுத்துக்காட்டாக, ஒருவர் நல்ல செயலை செய்தால் அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஒருவர் கெட்ட காரியத்தை செய்தால் அதுவே பொருந்தும். புராணங்களில் கர்மாவின் அதிபதி சனி என்ற கிரகத்தால் குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு நியூமராலஜியில் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, அதாவது 8ஆம் நம்பரே இதுக்கு பொருந்தும். அதாவது இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா கர்மாவை கட்டுப்படுத்துகிற கடவுள் எதுனா அவங்க சிவனை தான் வழிபட்டு வர்றாங்க. கர்மா 4 வகைகளாக கருதப்படுது. ஃபஸ்ட்டு பிராரப்த கர்மா, 2வது சஞ்சிதா கர்மா, 3வது கிரியமான கர்மா, 4வது அகாமி கர்மா. இந்த கர்மாவை அடிப்படையாக வச்சு தான் மனிதர்களுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி அங்கே கட்டுப்படுத்தப்படுது. நாம் 4 கர்மாவை பற்றி பார்த்தோம். அதனுடைய விளக்கம் என்னன்னா, பிராரப்த கர்மா தற்போதைய உடல் மூலம் அனுபவிக்கப்படுகிறது மற்றும் சஞ்சித கர்மாவின் ஒரு பகுதி மட்டுமே. இது ஒருவருடைய கடந்த கால கர்மாவின் கூட்டுத்தொகையாகும். கிரியமா கர்மா என்பது நிகழ்காலத்தில் செய்யப்படும் கர்மாவாகும். அதே சமயம் ஆகமி கர்மா தற்போதைய முடிவுகளின் விளைவுகளாகும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். என்னன்னா, நீங்கள் எண்ணங்களில் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் நல்லது நினச்சாவே உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சொற்கள்னால ஏற்படுகிற கர்மா, இது 2வது கர்மா. நீங்கள் ஒருத்தவங்களை ஏதாவது பேடாக பேசியோ இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாலோ அதே மாதிரி உங்களுக்கு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். இப்போலனாலும் எப்பயாவது ஒரு டைம் நடக்கும். 3வது கர்மா பார்த்தீங்கன்னா செயல்கள். இது ரொம்ப மோசமான கர்மா. இதுக்கான டைம் பீரியடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு செயல் செஞ்சு ஒருத்தவங்களோட குடியை கெடுக்கிறீங்க, இல்லை அவங்க வாழ்க்கையை அடிமட்டத்துக்கு தள்ளுறீங்க அப்படின்னா அதற்கான பின் விளைவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இந்த கர்மாவுக்கும் மறு ஜென்மத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதாக பல புராணங்களில் கூறப்படுது. எடுத்துக்காட்டாக, மறுபிறப்பு பற்றிய நம்பிக்கை பிராமணர்களில் தெளிவாக தெரிகிறது. அதாவது புனர் மிருத்யு அப்படின்னா மறுமரணம், புனரசு அப்படின்னா மீண்டும் உயிர் பெறுதல், அதுபோக புனரஜாதி அப்படின்னா மறுபிறப்பு. இது போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று கிருஷ்ணரே கூறுகிறார். எடுத்துக்காட்டாக நீங்களே உங்கள் வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கிறதையும் சரி, உங்களோட சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்தே நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். சம்மந்தம் இல்லாத நிறையா விஷயங்கள் நடக்கும். எடுத்துக்காட்டாக, ரஜினி ஒரு கண்டக்டராக இருக்கிறவர் நாளைக்கு தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பாரா? அவருக்கு அந்த முதல் வாய்ப்பை கொடுத்தது யாரு? அவருடைய டேலண்டா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதனால அவர் வாழ்க்கை மாறி இருக்கே, அதற்கு காரணம் யாரு? அவருடைய டேலண்டா? கண்டிப்பாக கிடையாது. நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்களே ரோட்டில் அழகாக போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நேர்ந்து குடும்பத்தோடு இறந்து போகிறாங்களே, அதற்கு காரணம் யார்? அவங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு காலங்காலமாக சேர்த்த பணத்தை ஏதோ ஒரு திருடன் 5 நிமிஷத்தில் திருடிட்டு போகிறானே, அதனால அவங்க குடும்பம் அப்படியே தலைகீழாக கீழே வந்துடுதே, இதற்கு காரணம் யார்? அவங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் அவங்களோட பரம்பரையிலே வராத ஒரு கேன்சர் ஒரு பிறந்த குழந்தைக்கு வருதுன்னா அதற்கு காரணம் யார்? அவங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது இந்த சப்ஜெக்டை நல்லா டீகோட் பண்ணுறவங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெய்லியும் பார்க்குறவங்க சரி, பேசுகிறவங்க, உங்கள் கூட பழகிறவங்க, இப்படி எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க தான். யாருமே சம்மந்தம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வரவே வராது. இந்த உலகத்தில் 99.6% பீப்புள் ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் அவங்க வாழ்க்கையில் தோற்று தான் போகிறாங்க. அதாவது
0.6% பீப்புள் மட்டும்தான் ஒழுக்கத்தின் உச்சமாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஒழுக்கங்கிறது என்னது? ஒழுக்கம்தான் கடவுள், ஒழுக்கம்தான் டிசிப்ளின், ஒழுக்கம்தான் கர்மா. இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஆக மொத்தத்தில் நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணுங்க, எல்லா விஷயத்துலையுமே சரி. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் தான் வருமே தவிர மகிழ்ச்சிங்கிறது ரொம்பவே கம்மி தான். என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்கணும்னா நாம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும், அதாவது கஷ்ட காலங்களுக்கு தள்ளப்பட்டாலும், அங்கே உங்களோட ஹானஸ்ட்டாக, அதாவது நேர்மையாக, டிசிப்ளினாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக தோற்றவங்களோட சேர்ந்துருவீங்க. நீங்கள் பண்டைய கால இதிகாசங்களை எடுத்து பாருங்கள், அதில் கூறப்படுற எல்லாமே உங்களுக்கு டிசிப்ளின் தான் ரிசல்ட்டாக இருக்கும். எடுத்துக்காட்டாக திருக்குறள், சிவபுராணம், திருவாசகம், பகவத்கீதை, இதில் எல்லாத்துக்குமே மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மைய கருத்து. அதாவது கர்மா, உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா கிடைக்கும். நீங்கள் உங்களோட தாட்ஸ், உங்களோட செயல்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது கெட்டது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதற்கு ஏற்ற கஷ்ட வினைகள் தான் உங்களுக்கு சேருமே தவிர ஒருபோது நீங்கள் என்ன தான் சாமி கும்பிட்டாலும், எவ்வளோ தான் நீங்கள் கடவுளே கொண்டாந்து வீட்டில் வச்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது கிடையாது. இங்கே நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா, நான் நல்லது தான் பண்ணுறேன், நான் நல்ல செயல்கள் தான் செய்கிறேன், பட் ஆனால் எனக்கு ஏன் கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் பண்ணுறது நல்லது அப்படின்னு. ஆனால் அதை உண்மையிலே, அதாவது நம்ம ஒரு கர்மாவை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக கெட்ட செயல்களாக இருக்கும். அது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களே வளர்த்துக்கணும். அதாவது நல்லவர்களோட பேசுங்க, நல்லவர்களோட பழகுங்க, நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். நீங்களே செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு எதுன்னே பிரிக்க தெரியணும். இன்னுமே நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நம்பாமல் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருந்து யோசித்து பாருங்கள். ஒரு பொதுவான கருத்தை வச்சு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ண கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா கெட்டது பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியலனா நீங்கள் கடைசி வரையும் உங்களுக்கு கர்ம வினையிலேருந்து நீங்கள் நீங்கவே முடியாது. இந்த வீடியோவில் கர்மாவை பற்றின ஒரு பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட ஹோப் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் இன்னுமே நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீங்க. ஒரு 10 விஷயம் செய்யலைனாலும் அதில் ஒரு 2 விஷயம் நீங்கள் நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஹோப் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும். அதனால் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை.